மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோவுடைய 3வது மற்றும் கடைசி வீடியோ. இவ்வளவுதான் என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நால்கோ, நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன். இது நான் ஆவரேஜா ஒரு ஸ்டாக்கு 99.50 காசு அப்படின்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 217 ரூபா. டிவிடெண்டா மட்டுமே இது வரைக்கும் 210 ரூபா நான் வாங்கியிருக்கேன். அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருந்தா இவ்வளோ டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். அடுத்தது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஜி இன்வென்ட் அப்படின்னு லிஸ்ட் ஆகிருக்கும். இதோட மார்க்கெட் ரேட் 86 ரூபா 10 பைசா. நான் வாங்கின ரேட்டு 90 ரூபா 40 காசு. அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஷேருக்கு 6 ரூபா கம்மியா தான் இருக்கு. ஆனா இது வருஷத்துக்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டியாவது டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல ஸ்டாக். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதில் மட்டும் நம்ம லட்சமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு லட்சமான லாபம் கிடைக்கும், டிவிடெண்டாவே நம்ம அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கை. நான் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று, இவ்வளோ ஸ்டாக் நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இன்னொன்று, என்னுடைய செலவுகள் போக மீதி காசுல ஸ்டாக் ஒரு பக்கம் வாங்கி வச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் பணத்தை ஃபியூச்சர்ல ஏதாவது வாங்குறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போறோம், இல்லை ஒரு வண்டி வாங்க போறோம், ஒரு கார் வாங்க போறோம், இல்லை வீடை ஆல்டரேட் பண்ண போறோம் அப்படின்னா 1 லட்சமாவது தேவைப்படும். அப்படி தேவைப்படுற அமௌண்ட்டை நான் லோனா வாங்காம இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வந்தனாக்கா ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக் விலை ஏறும்போது எனக்கு தேவையான பணம் அதுல இருந்ததுன்னா அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்குவோம். டிவிடெண்ட் வந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும், எனக்கு வசதியா இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால பிஜி இன்வென்ட்டை நான் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸுக்காகவும் ஸ்டாக்கோடைய என்னோட போர்ட்ஃபோலியோக்காகவும் 2 விதமாகவும் நான் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கேன். அடுத்தது ஆர்டிஎன் பவர். இது நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸ் 9.3. இன்னைக்கு 13 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெறும் 4 ரூபா தான் ஒரு ஷேருக்கு வந்திருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இது ரிட்டர்ன் இந்தியா பவர். என்கிட்ட டாட்டாவில் 2-3 ஸ்டாக் இருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க. அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். இது ஒரு பேங்கிங் செக்டருடைய ஸ்டாக். நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸ் 17.6. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 25. டிவிடெண்டாவே இது வரைக்கும் நான் 111 ரூபா வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 25ல இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இதோட ஸ்டாக் விலை 40 ரூபாயில ஆரம்பிச்சு இப்ப இறங்கி இருக்கு. அதே நேரம் 40 ரூபாயில இருக்கும்போது 2024 மார்ச்ல ரைட்ஸ் இஷ்யூவும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, உங்ககிட்ட 4 ஷேர் இருந்ததுனாக்கா ஒரு ஷேரை நீங்க 25 ரூபா ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்லயும் என்கிட்ட 40 ஷேர் இருந்தது. அதுக்கு 10 ஷேரை நான் ஆஃபர் பிரைஸ்ல அப்ளை பண்ண, காட் கிஃப்ட் எனக்கு அது கிடைச்சது. இன்னைக்கு மார்க்கெட்ல இறங்கி இருந்தாலும் என்னோட ஆவரேஜ் பிரைஸை விட மார்க்கெட் மேலதான் இருக்கு. டிவிடெண்டாவும் நான் இது வரைக்கும் 111 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அதாவது 2025ல ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்தாங்கனாக்கா அதுவும் எனக்கு லாபம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். இது நான் வாங்கின ஆவரேஜ் பிரைஸ் 872. இன்னைக்கு 722. இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவும் டிவிடெண்ட் வாங்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஏதாவது டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டாடா மோட்டார் அடுத்த வருஷம் 2ஆ பிரிய போகுது. அப்படி பிரியும் போது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு 1, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு 1ன்னு எனக்கு 2 ஷேரா பிரியும். அது பிரிஞ்சுட்டு திருப்பி ஏறும்போது அதுலேயும் எனக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டாடா பவர். டாடா பவர் நான் வாங்கினது 209 ரூபா ஆவரேஜ் பிரைஸ். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 399, அதாவது டபுள் ஆகி நிக்குது. அதனாலேயே நான் இதுல ரொம்ப கம்மியான ஷேர் தான் வச்சிருக்கேன். வாங்கலான்னு பார்த்தேன், விலை ஏறி போச்சு. அதனால என்னால வாங்க முடியல. மேபி இது 390ல இருந்து ஃபியூச்சர்ல இறங்குச்சுன்னா வாங்குவேன், இல்லை ஏறிச்சுன்னா இருக்கிற ஸ்டாக் அப்படியே இருக்கட்டும், லாபம் வந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுருவேன். டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, எப்பயாவது ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 20 ரூபாய் கிடைச்சிருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறமா ஏதாவது டிவிடெண்டாவது கிடைக்கிறான்னு. அடுத்தது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல்ல நான் வாங்கின ஆவரேஜ் பிரைஸ் 137. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல 141. என்னடா வெறும் 4 ரூபா தான் வித்தியாசமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நான் டாடா ஸ்டீலா வாங்கினதுக்கு அப்புறம் கடை மேலே ஏறி 185 ரூபா வரைக்கும் போச்சு.
அந்த டைம்ல தான் எனக்கு டிவிடெண்டாகவும் கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. அப்படியே இறங்கும் போதெல்லாம் ரூ. 1 ஒரு ஷேரு, மறுபடியும் இறங்குச்சுன்னா ஒரு ஷேர்னு வாங்கினேன். 140 வந்தது. வந்துட்டு மறுபடியும் 170க்கு போச்சு. மறுபடியும் 140க்கே வந்துடுச்சு. ஸோ எனக்கு இதுல நஷ்டம்னு எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 4 தான் இறங்கியிருக்கு. சேம் டைம் நான் டிவிடெண்டா இன்னைக்கு வரைக்கும் ரூ. 500 சம்பாதிச்சிருக்கேன். டிவிடெண்டாவே ரூ. 500 எனக்கு வந்ததுன்னா பாத்துக்கோங்க. கடைசியா என்னோட போர்ட்போலியோல இருக்கிற கடைசி ஸ்டாக் யூகோ பேங்க். இது நான் வாங்கும்போது ரூ. 27 வாங்கினேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட ரூ. 43. நியர்பை டபுள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ல இது ஏறிச்சுனாக்கா டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இது வரைக்கும் டிவிடெண்டா எனக்கு ரூ. 33 கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல இது நல்லா ஏறும் அப்படின்னு நம்புறேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க எல்லா ஸ்டாக்கையும் நீங்க பாத்தீங்க. நான் எல்லா விதத்துலையும் ஸ்டாக் வச்சிருக்கேன். எஃப்எம்சிஜி, கவர்மெண்ட், ரயில்வே, பேங்கிங், ஸ்டீல், இப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை லைக் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கை நீங்களும் வாங்குங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது உங்க பணம். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னேன்றதுனாலயோ அவங்க சொன்னன்றதுனாலயோ வாங்கக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னோட முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். யாரோ ஒருத்தவங்க சொல்லி வாங்கினாங்க, மொத்தமும் லாஸ். இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களால வெயிட் பண்ண முடியும். இல்ல ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கணும். வாங்கும்போது உங்க செலவு போக மீதி பணத்துல 1, 2ன்னு வாங்கணுமே தவிர கடன் வாங்கி வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, எவங்கிட்டயாவது கைமாத்தா வாங்கி ஷேர்ல இறக்குறது, இந்த மாதிரி தப்ப என்னைக்குமே செய்யக்கூடாது. இதுல நான் இன்னைக்கு வரைக்கும் சொன்னேன். அதாவது என்னோட லிஸ்ட்ல இருக்க எல்லா ஸ்டாக்குமே நான் என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் வாங்கியிருக்கேனே தவிர யாருக்கிட்டையும் கடன் வாங்கியோ லோன் போட்டோ போடல. அதேதான் நீங்களும் பண்ணணும். இறங்குச்சுன்னா தாங்குற சக்தி இருக்கணும். ஏறுச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். இதுக்கு தயாரா இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ல நல்ல கோலை அடிக்க முடியும். என்றும் நன்றியுடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.